ஆரம்பத்துலேருந்தே அப்படியே ஸ்லோவாக டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கிறது. அந்த புதையல் வந்ததுக்கப்புறம் புதையலை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா அப்படியே டேக் ஆஃப் ஆகிடுது. நல்லா கடைசி வரைக்கும் அது கிராஜுவலாக போயிட்டே இருக்குது. பார்க்கலாம் பட் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஹியூமர் பேஸ்டான ஒரு படம் தான். ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நியூவோட ப்ளஸ் பாயிண்ட்டு லைக் சீன்ஸ் எல்லாமே லைக் லைவாக இருந்துச்சு. ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய கதை. ஸோ அது வந்து ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. எல்லா மக்களுக்குமே அந்த ஆசை இருக்கும், புதைய கிடச்சா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. மைனஸ்ன்னு பெருசாக சொல்ல முடியாது. லைக் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு, கொஞ்சம் மேக்கிங் மட்டும் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. பட் படம் 9 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அதனால் அதை ஒன்றும் தப்பாக சொல்ல முடியாது. மியூசிக்காக ஒன்றும் பெருசாக படத்தில் கிடையாது. படம் வந்து டைலாக்கு ஹியூமர் அவ்வளோதான். ஹியூமர் டைலாக் நம்பின படம். ஸோ மியூசிக்காக பெருசாக டாமினேட் கிடையாது. ஆக்டிங் அதுக்கு வித்யார்த்தி நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த போலீஸாக ஒரு டேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, அவர் நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்ணாத்தாகன ஒரு படத்தோட டேரக்டர் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அவர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ நகைக்கடை செய்கிறவங்க ஒருத்தர் வருவாங்க, அவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல, 1 hour நல்லா போச்சு. 1 hour தான் ஃபஸ்ட் ஹாஃப், ரொம்ப நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் பிகினிங்கை கொஞ்சம் போர் அடிச்சிது. பிகினிங்னா லைக் ஒரு 10-15 minutes போர் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் படம் வந்து டேக் ஆஃப் ஆச்சு, அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருந்துச்சு. ரேட்டிங் 4 கொடுக்கலாம். 4 கொடுக்கலாம். தேங்க்ஸ். காமெடி தான், நல்லா கிளைமேக்ஸ் காமெடி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு புதையல் கிடைச்சா அதை பங்கு போட தெரியாதவங்ககிட்ட கிடைச்சா என்ன நடக்குன்னு அந்த ஊரே பிரிச்சுக்கிற மாதிரி வர்றது தான் கதையாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா கேரக்டரும் நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்குது, லைவாக படம் பார்க்குற மாதிரி தெரியுது. இதில் யார் நடிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நடிப்பு தெரியல, இயல்பாக வாழ்ந்த மாதிரியே இருக்குது. படத்தில் ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான், நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு எல்லா இடமே. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு மேட்ரு தான், அந்த காசை வச்சு எப்படி புதையல் வச்சு ஒருத்தராக பிரிச்சுக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தான். நல்லா இருந்தது படம். சரவணன் விதாத் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வந்து தெரியாத ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு 10 நிமிஷம் ஒரு புது கேரக்டரில் வந்து கதை டோட்டலாக வேறு ஒரு தசைக்கு கொண்டு போகுது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அலோகன்சம் நல்லா பண்ணியிருக்காரு, ஜார்ஜ் மரியா நல்லா பண்ணியிருக்காரு, பிரசிடென்ட் கேரக்டர் ஒருத்தர் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஸோ அந்த காயின்ஸ்லாம் காட்டும்போது நல்லா இருந்தது. ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க, கொக்கு கோக்கான்னு சொல்லி ஒரு ட்ரீம் சாங் ஒன்று. ஸோ அந்த சாங் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, அந்த காயின்ஸ்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது ஒரு நல்ல டாக்டிக்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் ஷோக்கு ஆடியன்ஸ் அந்த இன்டர்வியூலாம் கேட்டேன். ஃபஸ்ட் ஷோ ஆடியன்ஸை உள்ளே கூட்டு வரதுக்காக சொன்னது இதுதான். நல்ல டாக்டிக்ஸ், நல்லா ஒர்க் ஆகுது தான் நினைக்கிறேன். அது இது வந்து எல்லாருமே பார்க்கலாங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாமே. ஒரு காமெடி படம். ஸோ ஒரு ஆக்ஷன் படம்னா ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸாக இருப்பாங்க. காமெடி படம்ன்றதுனால எல்லாருமே பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்த்து ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். அது படத்துக்கு 5க்கு 4 தரலாங்க, ஏன்னா காமெடி நல்லா இருக்கும். எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இடையில டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒருத்தர் இந்த பாம்பு பிடிக்கிறவரெலாம் இருப்பார், அவரெல்லாம் நல்லா காமெடி பண்ணியிருந்தார். அப்புறம் இந்த பூ கந்தசாமி, அவர் ஜார்ஜு, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ஒரு 1/4 மணி நேரம் செம்ம காமெடியாக இருந்தது. 1000 பொற்காசுகள் கரெக்டான டைட்டில் பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த டைட்டிலை வச்சு தான் கதை யோசிச்சிருப்பாங்க போல், அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, காமெடியாக ஃபுல் காமெடி இந்த மாதிரி வரல. இதெல்லாம் முன்னாடி வந்திருக்கு, இப்போ லேட்டஸ்ட்டாக வரல இந்த மாதிரி படம். நல்லா இருக்கு. 5க்கு என்ன 5 கொடுக்க வேண்டியது தான், என்ன காசாக பணமா. நல்லா பண்ணியிருக்காங்க சார். இப்போ வாழ்ந்துருக்காங்க. ஒரு படம் பார்த்து நம்ம ஊருக்குள்ளே போய்ட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, நல்லா இருக்குது சார். அது வந்து விதாத் சார், சரவணா சார் அவங்கள மையமாக வச்சு இந்த கதை அவங்க இடத்துல கிடைக்குது. அதை வந்து எப்படி மாற்றுறாங்க அப்படின்றது, அதை வந்து அதுக்குள்ளே இருக்கிற காமெடியெல்லாம் கலந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு சார். நல்லா சார், நல்லா அருமையான படம், நல்லா காமெடி. ஆரம்பத்துலேருந்தே அப்படியே ஸ்லோவாக டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கிறது. அந்த புதையல் வந்ததுக்கப்புறம் புதையலை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா அப்படியே டேக் ஆஃப் ஆகிடுது. நல்லா கடைசி வரைக்கும் அது கிராஜுவலாக போயிட்டே இருக்குது. எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அருமையாக இருக்குது. மேஜர் ஆர்டிஸ்ட்டு இப்போ சரவணன் சார், இவங்க விதாத் சார், இவங்க பர்ஃபார்மன்ஸு ரெகுலராகவே எப்போதுமே போல் நல்லா அருமையாக இருக்குது. இது இல்லாமல் அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த திரைக்கதை அந்த ரொம்ப அருமையாக அந்த ஒருத்தருக்கு தெரிகிற அந்த ரகசியம் 2 பேர் 4 பேருன்னு அப்படியே ஊருக்கே தெரிஞ்சு அந்த ஊரே எல்லாரும் அந்த புதையலுக்கு ஆசைப்படுறது, இந்த பேராசை பெருநஷ்டங்கிறத வந்து அப்படியே ஒரு மாதிரி காமெடியாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான என்டர்டெய்னர். அதாவது அந்த ஒவ்வொருத்தருக்கா அந்த புதையல் ரகசியம் தெரியறது நல்ல லாஜிக்காக. பொதுவாக காமெடி படம் பார்க்குறப்ப லாஜிக்கை கழட்டி வச்சுட்டு நீங்கள் சும்மா வாங்கம்பாங்க. அப்படி இல்லாமல் கரெக்டாக அந்த எல்லாருக்கும் தெரிகிறது, அந்த புதையல் எல்லாரும் அடிச்சிக்கிறது, அந்த விஷயம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. மக்கள் நிச்சயமாக இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபு, மிஷின் லைஃப்பில் அழகாக வந்து
பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அருமையான படம் சார். நல்லா டாய்லெட் கட்டுற விஷயம், அதில் எவ்வளோ விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்னெல்லாம் நடக்குதுங்கிறது சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் காமெடியாக இருக்கிறனால அதுக்குள்ளே பார்வை போகாது. ஆனால் ஒரு காமெடி கட்டுறேன்னு இது ஒரு டாய்லெட் கட்டுறேன்னு சொல்லிட்டு அதில் என்னெல்லாம் பின்னாடி நடக்குது அப்படிங்கிறத நல்லா காட்டியிருக்காங்க. 5 ஸ்டார் தான் சார். நிச்சயமாக காமெடி நிச்சயமாக என்ஜாய் பண்ணலாம் சார். அதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்கல டேரக்டர். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் சார். நிச்சயமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு வீக்கெண்டு, ஒரு நல்ல என்டர்டெய்னர், நல்லா சனி ஞாயிறு அந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு ஜாலியாக வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு படத்தை பார்த்தா நிறைவாக இருக்கும். நல்லா சிரிச்சிட்டு போகலாம் சார். நல்ல படம் உண்மையிலேயே.